நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்றது. இதுவரை 6 கட்ட வாக்குப்பதிவுகள் முடிவடைந்த நிலையில் மொத்தம் 485 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. இந்த நிலையில் இன்று 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனுடன் 18வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்தது. இதையடுத்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக 303 அல்லது அதற்கு சற்று அதிகமான இடங்களை பாஜக கைப்பற்றும் என தேர்தல் வியூக கணிப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். 6 மணியுடன் தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை செய்தி நிறுவனங்கள் வெளியிட உள்ளன. இந்த நிலையில் அதற்கு முன்னரே தனது கருத்தை பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது: எனது கருத்துப்படி அதே எண்ணிக்கையுடனோ அல்லது சற்று சிறப்பான எண்ணிக்கையுடனோ மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது பாஜக. மேற்கு மற்றும் வட இந்தியாவில் மாற்றம் ஏதுமில்லை. இந்தியாவின் கிழக்கு மற்றும் தெற்கில் போதுமான ஆதரவை பாஜக கூட்டணி பெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வருகை தந்தார். சுவாமி தரிசனம் முடித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வேண்டும், தமிழக மக்கள் நன்றாக நலமுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி கோவிலுக்கு வந்தேன். போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெறும் கடைசி நாளில் அவர்களை சஸ்பெண்ட் செய்வது என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணம். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டுள்ளது. எனக்கு இதனை பற்றி முழு விவரம் தெரியாது, ஆனால் நீதிமன்றம் இதனை பார்த்துக் கொள்ளும் என கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஜூன் 1 இன்று இந்தியா கூட்டணி இறுதி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடைசியில் அந்த கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகவில்லை. எந்த கட்சியும் போகவில்லை. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமே போயிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியில் இருந்து எக்ஸிட் போலுக்கு தனது செய்தி தொடர்பாளரை அனுப்ப மாட்டோம் என்று அறிக்கை விடுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் 543 தொகுதியிலும் யார் பக்கம் செல்லும் என மக்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா கூட்டணி இறுதி ஆலோசனை கூட்டத்திற்கு ஸ்டாலின் போறேன் என்று சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் போகவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கும் தெரியும், தேர்தல் நடக்கும் வரை மட்டும்தான் அவர்களால் நாடகம் நடத்த முடியும். தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எல்லோருக்கும் தெரியும், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தான் ஆட்சி அமைக்க போகிறார் என கூறினார். இந்தியா கூட்டணி வெற்றி முகட்டில் உள்ளது என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார். அதில் பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவுக்காக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்கிறது. தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணிதிரளாக அமைந்திருக்கிறது. இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாக தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி உள்ளது. தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் இந்தியா கூட்டணியின் அரசியல் தலைவர்கள் பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை மக்கள் மன்றத்தில் உடைத்தெறிந்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன. வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் இந்தியா கூட்டணி செயல்பீரர்கள் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஜூன் 4 இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என தெரிவித்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற ஃபிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தார் தமிழக இளம் செஸ் வீரரான குகேஷ். இந்த வெற்றியின் மூலம் நடப்பு செஸ் சாம்பியனான சீன வீரர் டிங் ஸ்லெரினுடன் இந்த ஆண்டு இறுதியில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளார். இந்த போட்டியை முதலில் இந்தியாவில் உள்ள டெல்லி, சென்னை மற்றும் குஜராத் நடத்துவதற்கு கேண்டிடேட்ஸ் தொடர் முடிவடைந்த பிறகு உலக செஸ் சம்மேளனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக இந்திய செஸ் சம்மேளனத்தின் செயலாளரான தேவ் பட்டேல் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த தொடரை நடத்த விருப்பமுள்ள நாடுகள் விண்ணப்பிக்கலாம் என்றும் உலக செஸ் சம்மேளனம் தெரிவித்திருந்த நிலையில் பல நாடுகளும் விண்ணப்பம் செய்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் சென்னை, குஜராத், டெல்லி என 3 இடங்களில் இந்த தொடரை நடத்துவதற்கு இந்திய செஸ் கூட்டமைப்பு விருப்பம் தெரிவித்த நிலையில் தற்போது தமிழகத்தில் இந்த சாம்பியன்ஷிப் தொடரை சென்னையில் நடத்த வேண்டும் என்று நேரடியாக ஒரு விண்ணப்பம் அளித்து விருப்பம் தெரிவித்துள்ளது. இதனால் வருகிற ஜூன் மாத இறுதியில் இந்த சாம்பியன்ஷிப் தொடர் எந்த நாட்டில் நடக்கும் என்ற இறுதி முடிவை ஃபிடே கவுன்சில் அறிவிப்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்திகளை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நாட்டில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் போடையை சுத்திகரிப்பது குறித்து காங்கிரஸ் கவுன்சிலிடம் கேள்வி எழுப்பிய வாலிபரை தகாத வார்த்தைகளால் திட்டி கொடுமையாக தாக்கியுள்ளனர். அந்த சம்பவத்திற்கு தமிழக காவல்துறையினர் 2 நாட்களாகியும் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக கேள்வி கேட்ட இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குற்றவாளிகளை பாதுகாப்பது தமிழக காவல்துறைக்கு அழகல்ல. காவல்துறையினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக செயல்படுகிறதா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. 2014ஆம் ஆண்டு 10வது இடத்தில் இருந்த இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் முன்னேற்றம் அடைந்து தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளோம். 2027க்குள் 3வது இடத்தை அடைந்து விடுவோம் என பிரதமர் மோடி கொடுத்துள்ள கேரண்டி, நிச்சயம் நாம் அதை அடைவோம் என்று கூறினார். தமிழகத்தில் பாஜக 2 இலக்கத்தில் தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.